ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் அமீர்கான் ப்ரொடக்ஷன், ஆர்.எஸ். பிரசன்னா இயக்க, அமீர்கான், ஜெனிலியா மற்றும் பல நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் சித்தாரே ஜமீன் பர். இந்த படத்தோடைய கதையை பத்தி பார்க்கணும்னா, அமீர்கான் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ பிடிச்ச ஆளு, ரொம்ப செல்ஃபிஷான ஆளு. அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி பேஸ்கெட் பால் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமீர்கான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் கோச் இருக்கார் இல்லையா, அவரோட சில வாக்குவாதம் வந்துடுது. வாக்குவாதம்னு போட்டு தாக்கிறாரு. உன்னுடைய கேரியரை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த கோச் வந்து என்ன செய்யறாரு, அவரை வந்து டீமை விட்டு அனுப்பிடுறாரு. அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அவர் துக்கம் தாங்க முடியல. நான் தான்டா பெரிய கோச், ஆனா என்னையவே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி தண்ணியை போட்டு ரகலா பண்ணி கார் ஓட்டிட்டு போய் போலீஸ்கார வண்டியை இடிச்சிடறாப்புல. அடிச்ச உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. கோர்ட்டுக்கு போகுது அந்த கேஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நீங்க வந்து முக்கியமான பிரமுகர், நீங்களே இப்படி செய்யலாமா, சமுதாயத்துக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஆளு, நீங்க இப்படி போய் வண்டியை குடிச்சிட்டு போய் போட்டலாமான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பனிஷ்மெண்ட் பண்றாங்க. பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயில் கொடுக்கணும்னா நீங்க வந்து இதை செய்யணும்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா 3 மாசம் வந்து ஒரு ஹோம்ல உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க பேஸ்கெட் பால் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்னால முடியாதுங்கிறாரு. அப்புறம் ஃபைன் போடுவோம், ஜெயில தள்ளுவோம்னு சொன்னோம்னா ஒத்துக்கிட்டு அந்த ஹோமுக்கு வந்து போறாரு அவரு. அங்க போய் பார்த்தா ஹோமுக்கு போய் பசங்க தானே இருப்பாங்க சொல்லிட்டு மண்டகரமா போயிட்டு யாரா அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிடா. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆட்டிசம் குறைபாடு, டவுன் சிண்ட்ரோம் உள்ள பாத்தீங்கன்னா 8 பசங்க வர்றானுங்க. இந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னோம்னா இவர் அப்படியே முழிக்கிறாரு. என்னடா சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாருமே வந்து இவர் சொல்றாரு அவங்க எல்லாம் மென்டல் சொல்றாரு. அப்ப அந்த ஆசிரமத்தை நடத்துறவர் சொல்றாரு, அப்படி இல்லை சார், ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் நீ செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எல்லாரும் பார்த்தா ஒருத்தர் பேசவே மாட்டான், ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான், ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கவே மாட்டான். இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட அந்த 8 பேரு இவங்களை எப்படா ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. கோல் போடுங்கிறாங்க, இவங்க சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுக்கிறாரு. 3 மாசம் வந்து அவர் அந்த ஹோம்ல இருக்கணும். அவர் எப்படி இருந்தாரு, இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள அந்த பசங்களோட சேர்ந்து இவர் என்னென்னலாம் பண்ணாரு, கடைசியில முடிவு என்னாச்சு, இவர் அங்கே ட்ரைனிங் கொடுத்தாரா கொடுக்கலையா, இல்ல இடையிலே தப்பிச்சு ஓடி போய் தண்டனை அனுபவிச்சாரா அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. நீங்க கதையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது வந்து என்னமோ ஒரு மார்க்கமா போகுதுன்னு சொல்லிட்டு. இதை கண்டிப்பா சொல்றேன், அமீர்கான் மாதிரி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் உள்ள இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை யாருமே சரி கையில எடுக்க மாட்டாங்க, கையில தொடவே மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அமீர்கானுக்கே நம்ம பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கதையை எடுத்துட்டு என்ன மாதிரிலாம் சொல்லணுமோ அதை பூரா அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி கொண்டு போயிருக்கணும்னு சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள பசங்க என்ன மாதிரிலாம் அவங்க ஏங்குறாங்க, என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க, அவங்களை எந்த மாதிரிலாம் வழி நடத்தணும், எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிக்குங்கிறத உண்மையிலே சொல்றேன் செம்ம டீட்டெயில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு மாதிரியாவே போயிட்டு இருக்க படம் பயங்கர எமோஷனல். ஒரு மாதிரி இருக்கான். ஒருத்தர் கதையை கேட்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. என்னடா இதுன்னு சொல்ற தியேட்டர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியா பிரமிப்பா போயிடுச்சு. ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்துக்கும். ஒருத்தன் பார்த்தா ஹைட்டா இருக்கான், அவன் பேசவே மாட்டேங்கிறான். ஒருத்தன் பார்த்தா குட்டையா இருக்கான், அவன் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றான். ஒருத்தன் பார்த்தா குளிக்கவே மாட்டான், அவன் லைஃப்ல குளிக்க மாட்டான், ஏன்னா தண்ணி கண்டா பயம். அவன் இந்த மாதிரி ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு போய் அந்த கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷனல் டிராமான்னு தான் சொல்ல முடியும். பேஸ்கெட் பாலை வச்சு என்ன பண்ணுறது, சாதாரண பேஸ்கெட் பிளேயருக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துடலாம். ஒருத்தனை வந்து பால் இப்படி போடுங்கன்னு சொன்னா இவன் திரும்பி நின்றுகிட்டு இப்படிதான் தூக்கி போடுறான். முக்கியமான இடத்துல என்ன செய்வான் தெரியுமா, இவன் இப்படி போட்டா அழகா பாயிண்ட் வந்து ஜெயிச்சிருவானுங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா, திரும்பி நின்றுகிட்டு போறான். அப்படி போடாதன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கத்துறாப்புல, இவன் திரும்பி நின்றுகிட்டு போஸ்ட பார்க்காம இப்படி தூக்கி இப்படி வீசுறாப்புல. அந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு அவர் எப்படி வந்து இது பண்ணாரு, கடைசியில என்ன ஆனாருங்கிறத வந்து உண்மையிலே சொல்றேன் அலப்பற பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு தோதா மியூசிக், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசமா பண்ணுச்சு. இந்த படம் ஏன் தமிழ்நாட்டுல சரியா போகலங்கிறது எனக்கு இன்னுமே சரியாவே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் போகல, இந்தியில இருந்து அழகா தமிழ் டப் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச அமீர்கானை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஹீரோ அமீர்கானை பத்தி பேசி ஆகணும். உண்மையே எந்த சூப்பர் ஸ்டாருமே இந்த கேரக்டரை வந்து எடுத்து பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவருடைய ப்ரொடக்ஷன் வர இதுல பண்ணுனா என்ன மாதிரி இருக்கும், ஏன்னா இதுல வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ண முடியாது. மக்களை வந்து நம்மளை உட்கார வைக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாருமே 8மே பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ளவங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்றத அதை காமிக்கும் போது மக்களுக்கு எல்லாம் போர் அடிக்குமா, போர் அடிக்காது. ஏன்னா படம் ஃபுல்லா அவங்களதான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கணும். இதுல வந்து எப்படி நம்ம போர் அடிக்காம எடுக்குதுன்னு விஷயம்லாம் இருக்கு. அதை வந்து அமீர்கான் எனக்கு
படத்தோட கதை தான் தேவை. அது ஓடுது ஓடல அதெல்லாம் தாண்டி எனக்கு கதை இம்பார்ட்டன்ட். நான் அந்த கதையை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆட்ஸ்அப் சொல்லணும் அமீர் கான் சாருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நம்மளுக்கு வந்து தொண்டை குழியெல்லாம் விற்கிற அளவுக்கு சில சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும். அந்த அமீர் கான் வந்து எப்படி நடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள பசங்க கூட நல்லா இருக்காங்க. இதை வந்து கோச்சா வர்ற இவருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குறைபாடு இருக்கிற மாதிரி ஆயிப்போம் நம்மளுக்கு. அவர் நடக்கும் போது சார் புருவ தூக்கிட்டு இப்படி நடக்கிறது, இப்படி வழக்கமான அந்த ஆக்டிங்கே இல்லைங்க. சுத்தம் அந்த பீக்கில பண்ணுவோம் அப்படில அந்த மாதிரி வந்து கரண்டு முரட்டா பண்ணி ஒரு மாதிரியா குழப்பி கிளப்பி எடுத்து அட்டாசம் பண்ணியிருக்காப்ல. சூப்பரா நடிச்சிருக்காப்ல. ஹீரோயின் யாருன்னு கேட்டா ஜெனிலியா. அமீர் கான் அவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இடையில ஈகோ பிரச்சனை 2 பேருமே பிரிஞ்சுறாங்க. பிரிஞ்சுனா டைவர்ஸ் ஆகல. அம்மா வீட்டுக்கு போய் அமீர் கான் இருக்கிறாரு. 2 பேர் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாரு. எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, கேர்ள் தான் வந்து பாத்தீங்கன்னா கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் கோச்சுட்டு போயிடுறாரு. என்னன்னு கேட்டா எப்ப எடுத்தாலும் சண்டை வருது. இவருக்கு ஒரு போபியா மாதிரி சண்டை போடுறதுக்கு பதிலாக நம்ம பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அந்த மென்டாலிட்டிலே வாழ்றாரு. குழந்தைய வேணாம்னு சொல்றாரு. அந்த குழந்தைய வேணாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த காரணத்துல உடைச்சு அவரும் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டே ஆகணும். இந்த கேரக்டர்ல ஜெனிலியா செம்மையா நடிச்சிருக்கான். ஆனா சின்ன போர்ஷன் தான் அவருக்கு வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஜெனிலியா. அப்படியே ஒரு ஃபேமிலி கேர்லாம் என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்களோ அதை அழகா பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க ஜெனிலியா. அதுக்கடுத்து இந்த 8 பசங்களை நடிச்சவங்கள யாருங்க நம்ம சொல்ல முடியும் நல்லா நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு 8 பேர் இல்ல 10 பேர் 12 பேர் எல்லாருமே வந்து அவங்க கேரக்டர் செஞ்சிருக்காங்க. அவங்க ரியலாவே ஆர்டிசம் குறைபாடு உள்ள பசங்களா இல்ல ஆர்டிஸ்டான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செம்மையா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிச்சிருக்காரு. அந்த ஹெட் கோச்சா வந்தவர் தான் அந்த படத்துக்கு வந்து சின்ன ட்விஸ்டா இருக்கும். கிளைமாக்ஸ்ல சரியான ட்விஸ்ட் அருமையா பண்ணியிருந்தாப்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபைனல் மேட்ச் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கெஸ்டா வருவாரு. ஸோ அந்த இடத்துல அவர் பண்றதெல்லாம் செம்மையா இருக்கும். மொத்தத்துல டெக்னிக்கல் அந்த படம் வந்து செம்ம ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும். எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சோடையே பண்ணல. கிட்டத்தட்ட வந்து 80 கோடியில இருந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட் செலவழி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுவரை வந்து 263 கோடி எடுத்ததா வந்து சோர்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமா ஒரு 500 கோடியை ரீச் பண்ணியிருக்கும். அமீர் கானுக்கும் ஓடிடிக்கும் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா ஓடிடிங்கிறது வந்து சரியான ஒரு ரெஸ்பெக்டான ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொடுத்து விட்டு வியூஸ் பெர் கிளிக் மாதிரி ஏன் வாங்கணும் வந்துட்டு அவர் டைரக்டா யூடியூப்ல வந்து பண்ணியிருக்காரு. தியேட்டர்ல அதாவது சவுத் இந்தியாவில் வந்து என்ன தியேட்டர்ல அதிகமான தியேட்டர் தூக்கிட்டாங்க. ஏன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனது இல்லையா, இப்போ ஆகஸ்ட் வந்துச்சு. அது தோதா வந்து வார் 2ம் கூலியோட பிக்சர் ஓடுறதுனால சித்தாரா ஜமீன் படம் எடுத்துட்டாங்க. யாராவது மிஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்து 100 rupees ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நல்ல 4K குவாலிட்டியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இது மிஸ் பண்ணாம பாருங்க. 2வது குழந்தைகளோட பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைப்படுது எப்படிலாம் இருக்குது. ஒருவேளை வந்து நம்ம வீட்டுல வந்து ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைய பார்த்தா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், அவங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடாது, அவங்களோட ஒன்னா கலந்து வாழணும். இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு கதை. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த போஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா என்னைய வந்து கேப்சர் பண்ணல, என்னைய வந்து கவரல. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சாதாரண அந்த ஜப்னா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு போஸ்ட் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் போட்டிருந்தாப்புல. எந்தவித அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பசங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணாடி போட்டுருக்கா, ஒருத்தர் கண்ணாடி போடல, ஒருத்தர் டவுசர் போட்டுருக்கா, டவுசர் போடல. ஸோ இந்த மாதிரி வந்து குளிக்கவே மாட்டான். அவனை எப்படி குளிக்க வச்சாரு அதுவே ஒரு பெரிய சீனா இருக்கும். சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பசங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா சொல்றேன் செம்ம ஃபீல் விட்டு மனசு வந்து ஹான்னு சிரிச்சுலாம் வெளியே வர முடியாது. நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு சில குறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குறைகள்லாம் எதுக்குடா அந்த குறைலாம், இதை விட பயங்கரமான குறைபாடு உள்ள குழந்தைகளே நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு ஏன்டா அந்த குறைகள் அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல. உண்மையிலே ஒரு மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறை இருக்கும். அந்த குறையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்தாரா ஜமீன் பர் பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கணும். நம்ம எதுக்காணி வந்து நம்ம பொண்டாட்டியோட பிரிஞ்சு வாழ்றோம், எதுக்காணி நம்ம அம்மாவை மதிக்க மாட்டோம், எதுக்காணி நம்ம அப்பாவை மதிக்க மாட்டோம். இந்த விஷயங்கள்லாம் ஒரு சரியான தீர்வு அந்த படம் சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி படம் பார்த்து தான் நீங்க திறந்த போறாங்கடா அதெல்லாம் கிடையாது, உங்க கையில தான் இருக்குது. ஆனாலும் இந்த படம் வந்து சொல்ல வந்தது என்னன்னா, எவ்வளவு காசு போட்டாலும் சரி ஒரு நல்ல ஒரு பண்பை வந்து இந்த படம் வந்து விதைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இதுதான் இந்த படத்தோடைய சக்சஸா நினைக்கிறேன்.
மொத்தத்துக்கு இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமாக நான் இட்டு கொடுப்பேன். எந்த வித ஃபைட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, எந்த வித என்ன அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாது ஒரு டீசெண்டாக குடும்பத்தோட 5 வயசுல இருந்து 50 வயசு 60 வயசு வரை வந்து தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், தியேட்டரில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்களே இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் ரொம்ப வருந்துறோம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு தெரியும் யூடியூப்ல 3 வீடியோ 4 வீடியோ மேலே போட முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த தாமதமாக நான் கொடுக்குறேன். தாமதமாக கொடுத்தாலும் இதை கொடுத்தே ஆகணுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த படத்தை கொடுக்குறோம். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.